ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா காம்பவுண்ட் ஃபார்மேஷன் வித் காங்க்ரூவன்ட் மெல்டிங் பாயிண்ட் 2 காம்பவுண்ட் சிஸ்டத்தில் அதை பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see the incongruent melting point system பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது பார்க்க போகிறோம். ஸோ just recap what is congruent system. ஸோ congruent சிஸ்டத்தில் we saw the zinc and magnesium system, right? It's not scrolling. So congruent melting point now it is a compound that melts into a liquid with the same composition as the original solid. ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸோ இல்லை காம்போனன்ட்ஸ் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஒரு ரியாக்ஷன் மாதிரி நடந்து இட் ஃபார்ம்ஸ் அ காம்பவுண்ட். அது மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப இட் இஸ் த சேம் அஸ் அந்த இப்போ இதில் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. இசட்என் MgZn2ன்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்டு சாலிட் ஃபார்ம் ஆகும். அந்த சாலிட் நீங்கள் லிக்விட் ஆகிட்டு திருப்பி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாலும் அது சேம் காம்போசிஷனில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது டீகம்போஸ் ஆகாது, ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட் வித் த காங்க்ரூவன்ட் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன் திஸ் 2 காம்போனன்ட் சிஸ்டம் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் ரியாக்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் தி MgZn2 காம்பவுண்ட். ஸோ எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, மெல்டிங் பாயிண்ட்ஸில் எத்தனை இருக்குது, யூடெக்டிக் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குது, அது எல்லாமே பார்த்தோம். தென் பாயிண்ட்ஸில் எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ட்ரிபிள் பாயிண்ட்ஸில் 0 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், கர்வில் ஏரியாவில் எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see the phase diagram for the incongruent system. So what is incongruent system? Incongruent systemத்தில் the 2 components reacts and forms the liquid phase which has the different composition than the original solid. ஓகே, அது ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த காம்பவுண்டு நம்ம மெல்ட் பண்ணுறப்போ ஒரு லிக்விட் ஃபேஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்போசிஷனில் இருக்குது. இட் டீகம்போசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர் சிஸ்டம் எடுக்கிறப்ப NaCl ப்ளஸ் வாட்டர் போடுறப்ப என்ன ஆகும், NaCl.2H2ன்ற ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகும். பட் அதை நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், NaCl ப்ளஸ் H2Oன்னு சொல்லிட்டு அது டீகம்போஸ் ஆகிடும் சாலிடாகவே. அதை நம்ம டயக்ராமில் சொல்லுவோம். ஸோ இந்த இன்காங்க்ரூவன்ட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. சோடியம் பொட்டாசியம் சிஸ்டம், சோடியம் குளோரைடு வாட்டர் சிஸ்டம், பிக்ரிக் ஆசிட் பென்சின், கோல்டு ஆன்டிமனி, சோடியம் சல்ஃபேட் அண்ட் வாட்டர் சிஸ்டம். இப்போது இந்த இன்காங்க்ரூவன்ட் சிஸ்டம் ஒரு சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், அப்பான் ஹீட்டிங் இட் டீகம்போசஸ் below its melting point and forms a new solid phase and a solution having different composition from the original state. நம்ம சொன்ன மாதிரி தான் இங்கே நமக்கு கைண்ட் ஆஃப் NaCl ப்ளஸ் H2O இது ரெண்டு இண்டிவிஜுவலு ஃபார்ம் ஆகிறது NaCl.2H2O. இதுதான் காம்பவுண்டு இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகே, பட் இது ஸ்டேபிளாக இல்லாமல் NaCl.H2O இந்த மாதிரி உங்களுக்கு டிசோசியேட் ஆகிடுது. ஓகே, ஸோ இங்கே இது உங்களுக்கு சாலிட் இது சாலிட் அண்டு லிக்விட் இந்த மாதிரி மாறுது. ஓகே, ஸோ அப்போது இங்கே இந்த NaCl2H2O இருக்குல்லையா, இதுதான் அங்கே ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட். பட் அந்த காம்பவுண்ட் உங்களுக்கு டீகம்போஸ் ஆகுது பிஃபோர் இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட்டு. இப்போ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு டிரான்சிஷன் டெம்பரேச்சர் சொல்லலாம், இல்லை பெரிடக்டிக் டெம்பரேச்சர்னு சொல்லலாம், இல்லை மெரிடக்டிக் டெம்பரேச்சர், இல்லை இன்காங்க்ரூவன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் we are going to see the diagram. ஓகே, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த கலர் டயக்ராமில் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே இந்த க்ரீன் கலர் ரீஜன் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக உங்களுக்கு சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த லைட் ஒரு மாதிரி க்ரே ஆர் ஒரு மாதிரி லைட் பர்பிள் கலர் இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஐஸ் அண்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அண்ட் எல்லோ ரீஜனில் உங்களுக்கு NaCl2H2O சாலிட் ப்ளஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அகைன் இங்கே ஒரு ப்ளூ ரீஜன் இருக்குது, NaCl ப்ளஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். கீழே ஒரு சயன் கலரில் இருக்கிறது ஐஸ் ப்ளஸ்ஸு அந்த சோடியம் குளோரைடு டைஹைட்ரேட்டோட சால்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சோடியம் குளோரைடு எக்ஸஸ் அந்த காம்பவுண்ட் எக்ஸஸ் ப்ளஸ் ஐஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ரீஜன்ஸ்.
இந்த ஒரு ரீஜன்ஸ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி ஹவு வி ஆர் ஹாவ் டு ப்ரிப்பேர் தி சிஸ்டம். NaCl H2O ஃபேஸ் டயக்ராம் வந்து இட் இஸ் அ டிபிக்கல் கேஸ் ஆஃப் சாலிட் லிக்விட் equilibrium which forms a two component system and falls in the category of incongruent melting point. ஸோ incongruent melting pointல இது ஒரு எக்ஸாம்பிள். ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, ஸோ நம்ம ஃபிகர்லேருந்தே சொல்லலாம். ஐஸ் இருக்குது. ஐஸ்னால் வந்து என்னது H2O சாலிட். ஓகே, இப்போ H2O சாலிட் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸஸில் ஸோ H2O சாலிட் அதாவது ஐஸு, அப்புறம் NaCl சாலிட் எடுக்கிறோம். இதுதான் நம்ம எடுத்திருக்க டூ காம்பனன்ட் சிஸ்டம். ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது, NaCl டாட் 2H2Oன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் இது தண்ணியில் இது சேர்றப்ப வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போகும். சொல்யூஷன் அப்போ 4 ஃபேஸஸ் வந்து பாசிபிள். இப்போ NaCl சாலிட், NaCl 2H2O சாலிட், ஐஸ் H2O சாலிட், தென் லிக்விட் மிக்சர், 4 ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டயக்ராமில் அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த டயக்ராம் ப்ரிப்பேர் பண்ணால், ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் 100% வாட்டர் எடுத்துக்கிறோம். அதனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ் மெஷர் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், NaCl ஆட் பண்ண என்ன ஆகுது, அதனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து படிச்சிருப்போம். பியூர் வாட்டரை விட அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்னும் குறையும்ட்டு. அதே மாதிரி தான் இந்த ஆல்ரெடி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸ், நம்ம NaCl ஆட் பண்ண 0க்கு கீழே போயிட்டே இருக்குது. ஓகே, இங்கே ஒரு -21.2ல் வந்து உங்களுக்கு அதில் இருக்க ஒரு மினிமம் டெம்பரேச்சர் வந்து அட்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுதா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் பாயிண்ட் பி தேர் ஃபார்ம்ஸ் NaCl 2H2O சாலிட், அது ஃபார்ம் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன ஆகுது, ஐஸ் ப்ளஸ் NaCl சொல்யூஷனாக இருந்தது, இந்த இடத்துல காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் இந்த பாயிண்ட் சிக்கு அப்புறம் என்ன ஆகுது, NaCl 2H2O சாலிட் வந்து என்ன ஆகுது, டிசோசியேட் ஆகி NaCl சாலிட் ப்ளஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லிட்டு மாறுது இந்த ரீஜனில். இப்போது இது எதனாலனா வி ஹாவ் டு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 100% வாட்டர், அப்புறம் வந்து 99% ஆஃப் வாட்டர், 1% சோடியம் குளோரைட், 98% ஆஃப் வாட்டர், 2%. அப்போது போக போக என்ன பண்ணுறோம், NaClோட பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 100%னா என்னென்னா 100% NaCl, 0% வாட்டர். இப்போ பியோர் NaClோட மெல்டிங் பாயிண்ட் வந்து என்னது, ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து G, பியோர் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து A. அப்போ ஸோ டிஃப்ரெண்ட் வேரியஸ் காம்போசிஷனில் மிக்சரை ரெடி பண்ணி என்ன பண்ணுறோம், அதை ஒன்றுத்தையும் கூல் பண்ணுறப்போ நம்ம அந்த ஸ்பாட்ஸ் வந்து மெஷர் பண்ணி கிராஃபை பிளாட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வி பிளாட் அகைன்ஸ்ட் டெம்பரேச்சர், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஈச் மிக்சர் வெர்சஸ் அந்த காம்போசிஷன், என்ன காம்போசிஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், 1% 2% ஆஃப் NaCl ஆர் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு மேக்ஸிமம் நம்ம NaCl வச்சு தான் போட்டிருக்கோம். ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் NaCl தான் இங்கே எக்ஸாக்சஸில் எழுதியிருக்கோம். 0லேருந்து 100க்கு போகுது. இதே வாட்டர் வந்து 0 to 100 இப்படி எழுதணும். ஓகே, வாட்டரோட பர்சன்டேஜ் 0 to 100, 100 to 0 இந்த பக்கம் லெஃப்ட் டு ரைட்டில். ஓகே, அடுத்து என்னென்ன கர்வ்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கர்வ் வந்து ஏபி. ஸோ இங்கே என்ன பண்ணோம், பியோர் ஐஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐஸில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம NaCl ஆட் பண்ணிட்டே வரோம். அப்போது இந்த ஏபி கர்வ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஃப்ரீசிங் பாயிண்ட் கர்வ் ஆஃப் வாட்டர் அலாங் வித் ஐஸ் அண்டு சால்ட் சொல்யூஷன். ஓகே, ஐஸ் அண்டு சால்ட் சொல்யூஷன். ஸோ அப்போது தேர் எக்ஸிஸ்ட் ஈக்லிபிரியம் பிட்வீன் தி ஐஸ் சாலிட் அண்ட் தி சால்ட் சொல்யூஷன் லிக்விட். இப்போ 2 ஃபேஸஸ் தான் வந்து இருக்குது. காம்போனன்ட்ஸ் வந்து இது ஆல்ரெடி ஒரு 2 காம்போனன்ட் சிஸ்டம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1, F = C - 1. இங்கே ரெடியூஸ்டு ஃபேஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்து கர்வ் என்ன கர்வ் எடுக்கிறோன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜிசி கர்வ் இங்கேருந்து. ஸோ ஜிசி கர்வ் வந்து பார்த்திங்கனாக்கா பியோர் உங்களுக்கு NaCl வந்து இருக்குது. அந்த NaCl கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வர கர்வ் வந்து இது. அப்போ இட்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் கர்வ் ஆஃப் NaCl அலாங் வித் NaCl சாலிட் அண்டு சொல்யூஷன் ஆஃப் அதை சால்ட் சொல்யூஷன். ஓகே, NaCl ப்ளஸ் வாட்டர். இங்கே வந்து உங்களுக்கு ஈக்லிபிரியத்தில் வந்து NaCl சாலிடும் அந்த சொல்யூஷன் இருக்குது, சால்ட் சொல்யூஷன். ஓகே, அகைன் இங்கே வந்து நம்ம காம்போனன்ட்ஸ் வந்து 2 காம்போனன்ட் சிஸ்டம், ஃபேஸ் வந்து 2, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1. ஓகே,
அடுத்து வந்து கர்வ் சிபி இங்கிருந்து எடுக்கிறோம். கர்வ் சிபி இல்லை ஈவன் பிசி கூட சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது என்னென்னா சாலிபிலிட்டி கர்வ் ஆஃப் NaCl2H2O. நமக்கு NaCl2H2O வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. என்ன ஆகுது, அது உங்களுக்கு இந்த வாட்டர் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் இருந்து வரப்போ வாட்டர் ஆட் பண்ணுறோம், இந்த பக்கம் இருந்து போகிறப்போ NaCl ஆட் பண்ணுறோம். ஸோ வி கன்சிடர் சிபிலேருந்து கன்சிடர் பண்ணுவோம். இந்த பக்கம் இருந்து என்ன பண்ணுறோம், NaCl வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஆல்ரெடி காம்பவுண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே வாட்டர் ஆட் பண்ண வந்து அது வந்து கரையுது அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போது சாலிபிலிட்டி கர்வ் ஆஃப் NaCl2H2O. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா NaCl2H2Oவும் தென் சால்ட் சொல்யூஷனும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்போது தேர் எக்ஸிஸ்ட் ஈக்லிபிரியம் பிட்வீன் த NaCl2H2O அண்ட் லிக்விட். இப்போது காம்பனன்ட்ஸ் வந்து 2, ஃபேஸ் வந்து 2, அகெயின் இட்ஸ் எ யூனிவேரியன்ட். அடுத்து கர்வ் சிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே போகுது. இங்கே வந்து உங்களுக்கு என்னன்னாக்கா இங்கே ஒரு சொல்யூஷன் NaCl சொல்யூஷன். ஓகே, ஆல்ரெடி ஒன்லி உங்களுக்கு NaCl சாலிட், அப்புறம் வந்து உங்களுக்கு அன்சாச்சுரேட்டடோ சேச்சுரேட்டடோ ரெண்டாமே மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு சொல்யூஷன் தான் வந்து வரும். இப்போது NaCl சாலிட்க்கும் சொல்யூஷனுக்கு இருக்க ஈக்லிபிரியம். அப்போது உங்களுக்கு காம்போனன்ட் ஈக்குவல் டு 2, ஃபேஸ் ஈக்குவல் டு 2, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1. அடுத்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வி ஸ்டார்டட் வித் த பாயிண்ட் ஏ. இங்கே பியோர் வாட்டர் வந்து எடுக்கிறோம். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அது வந்து என்னது உங்களுக்கு 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து உங்களுக்கு NaClோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அது வந்து உங்களுக்கு என்னன்னா லைக் இட்ஸ் அபவ் சம்திங் லைக் 0க்கு மேலே தான் வந்து இருக்கும். உங்கள் கிராஃபில் வந்து எக்ஸாக்டாக ஸ்கேலில் கொடுக்கல. அடுத்து பாயிண்ட் சி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்காங்க்ரூவன்ட் மெல்டிங் பாயிண்ட். அதனோட வேல்யூ வந்து 0.15 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட் சியில் வந்து உங்களுக்கு இது ஒரு ட்ரிபிள் பாயிண்ட். இங்கே என்னென்ன இருக்குன்னா வந்து NaCl சாலிட் சொல்யூஷன், NaCl2H2O சாலிட் வந்து இருக்குது. இது ஒரு ட்ரிபிள் பாயிண்ட்ஸ். NaCl சாலிட் இருக்குது. இந்த கிராஃபில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் சி மீட் பண்ணுற இடத்துல இங்கே NaCl சாலிட் இருக்குது. சொல்யூஷனும் சேர்ந்து அகெயின் சொல்யூஷன் தான். அடுத்து NaCl2H2O சாலிட் இருக்குது. ஓகே, அப்போது 2 டிஃப்ரெண்ட் சாலிட் அண்டு 1 லிக்விட். இப்போ 3 ஃபேஸஸ், இது ஒரு சால்ட்டு, இது ஒரு சுகர், இது ஒரு வாட்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 டிஃப்ரெண்ட் சாலிட், அப்போ ஃபேஸஸ் மொத்தம் 3, காம்பனன்ட்ஸ் வந்து 2. இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேரியண்ட் ஆர் இன்வேரியன்ட்னு சொல்லுவோம். இப்போ பாயிண்ட் சி வந்து இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் அ இன்காங்க்ரூவன்ட் மெல்டிங் பாயிண்ட் as well as it's a triple point. ஓகே, அடுத்து பாயிண்ட் பி பார்க்க போகிறோம். பாயிண்ட் பி வந்து இட்ஸ் ஒரு யூடெக்டிக் பாயிண்ட். ஓகே, ஏன் யூடெக்டிக் பாயிண்ட் சொல்கிறேன்னா இங்கே ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏலேருந்து என்ன ஆகுது, பியோர் வாட்டரில் ஐஸில் நம்ம NaCl ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போ கூல் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. நம்ம வெறும் வாட்டரோடது 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, பியோர் வாட்டர் H2ஓடது. H2ஓவில் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகுது, அது மைனஸில் போயிட்டே இருக்குது, 0க்கு கீழே போயிட்டே இருக்குது. -1 -2 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ போக போக வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து என்ன ஆகுது, இட் ரீச்சஸ் த மினிமம் வேல்யூ. அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு NaCl2H2O டைஹைட்ரேட், சோடியம் குளோரைட் டைஹைட்ரேட்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பி பாயிண்டில் வந்து டெம்பரேச்சர் என்னென்னா -21.2 டிகிரி செல்சியஸ். இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, ஐஸ் கெட் செப்பரேட்டட் அண்டு ஃபார்ம்ஸ் தி NaCl2H2O சாலிட். இவ்வளோ நேரம் வெறும் ஐஸ் அண்ட் வாட்டர், ஐஸ் அண்டு NaCl அப்படின்னு ரெண்டாக இருந்தது. என்ன ஆகுது, உங்களுக்கு சொல்யூஷனாக இருந்தது. உங்களுக்கு ஐஸ் தனியாக போயிட்டு இந்த டைஹைட்ரேட்டட் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து -21.2 டிகிரி செல்சியஸ். இந்த இடத்துல காம்போசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 23% ஆஃப் சோடியம் குளோரைட், அடுத்து உங்களுக்கு அந்த 77% ஆஃப் வாட்டர். ஓகே, அப்போ சோடியம் குளோரைடோட இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுக்கணும், 23% ஆஃப் NaCl. ஓகே, இப்போ இது ஒரு ட்ரிபிள் பாயிண்ட். இங்கே என்னென்ன இருக்குது, ஐஸ் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது, NaCl2H2O சாலிட் இருக்குது. அப்போது தேர் எக்ஸிஸ்ட் ஈக்லிபிரியம் பிட்வீன் சோடியம் குளோரைட் டைஹைட்ரேட், வாட்டர் சாலிட், அதுக்கப்புறம் சொல்யூஷன் 3 இருக்கிறதுனால அகெயின் இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு F = C - P + 1 போடுறப்ப ஃபேஸஸ் 3, காம்பனன்ட் 2, F = 0. ஸோ நம்ம மெயினாக இந்த ஃபிகர்ஸில் என்ன இருந்ததோ அதை தான் வந்து நம்ம ஆக்சுவலி பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயக்ராம் ஃபஸ்ட்டு நல்லா தெரியணும். டயக்ராம் தெரிஞ்சிச்சுனாவே we can calculate everything. ஓகே, ஸோ see
வெறும் படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி தான். ஸோ வி ஸ்டார்டட் வித் த பாயிண்ட் ஏ. இங்கே பாயிண்ட் ஏ வந்து என்னது? பாயிண்ட் ஏ வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ். ஓகே, அடுத்து பாயிண்ட் ஜி வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் எஃபின்னு போடுறேன், எஃப்பி ஆஃப் ஐஸு. பாயிண்ட்டு ஜி வந்து எஃப்பி ஆஃப் NaCl. ஓகே, அடுத்து வந்து பாயிண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடெக்டிக் பாயிண்ட்டு. இங்கே வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? ஐஸ் ப்ளஸ் NaCl சொல்யூஷன் வந்து என்னவா மாறுது? NaCl ப்ளஸ் 2H2O சாலிடாக வந்து மாறுது, காம்பவுண்ட் ஃபார்மேஷன். ஓகே, அது வந்து ஒரு யூடெக்டிக் பாயிண்ட்டு. அடுத்து பாயிண்ட் சி வந்து இந்த பாயிண்ட் சியில் வந்து இந்த NaCl 2H2O சாலிட் வந்து என்னவா மாறுது? NaCl சாலிட் ப்ளஸ் உங்களுக்கு வாட்டராக வந்து மாறுது, இல்லை சொல்யூஷனாக மாறுது. ஓகே, சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போது உங்களுக்கு நம்ம இருக்கிற காம்பவுண்டு, ஃபார்ம் ஆயிருக்க காம்பவுண்ட் வேற ஒரு காம்பவுண்டாக ப்ளஸ் சொல்யூஷனாக வந்து மாறுது. இதுதான் வந்து அப்போ காங்க்ருவன்ட் மெல்டிங் பாயிண்ட், இன்காங்க்ருவன்ட் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, இன்காங்க்ருவன்ட் மெல்டிங் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூ ஹாவ் கிராஃப்ஸ். ஸோ ஏபி இருக்குது, பிசி இருக்குது, சிடி இருக்குது, அடுத்து வந்து ஜிசி இருக்குது. ஸோ ஏபி வந்து ஐஸில் நம்ம NaCl ஆட் பண்ணி அதை கூல் ஆஃப் பண்ணுறோம். அடுத்து வந்து சிபின்னு எடுப்போம், பிசிக்கு பதிலாக. சிபியில் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஆல்ரெடி வந்து NaCl வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி NaCl 2H2O வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன ஆகுது? வாட்டரில் போடுறப்போ வந்து டிசால்வ் ஆகுது. NaCl சாலிட் ப்ளஸ் H2O சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக வந்து மாறுது. அடுத்து கர்வ் சிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேர் இஸ் அ NaCl ப்ளஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு லைக் தேர் எக்ஸிஸ்ட் ஈக்லிபிரியம் பிட்வீன் த NaCl சாலிட் அண்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒன்லி மானோ நோ ஹைட்ரேட், வெறும் சாலிடுக்கும் சொல்யூஷனுக்கும் இருக்க ஈக்லிபிரியம் சொல்லுது. ஜிசி வந்து என்னது? NaCl சாலிடில் வாட்டர் ஆட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து அதனோட காம்போசிஷன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஓகே, அண்ட் தென் அபவ் ஏபிசிடி என்னது உங்களுக்கு? அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், ஒரே ஃபார்ம் தான். அப்போது ஃபேஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரப்போ காம்போனன்ட்ஸ் வந்துட்டு எஃப் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு 2 வரும். இங்கே எல்லா இடத்துலையுமே எஃப் ஈக்குவல் டு 1, எஃப் ஈக்குவல் டு 1, எஃப் ஈக்குவல் டு 1 வரும். இந்த இடத்துலையும் வந்து எஃப் ஈக்குவல் டு 1, எஃப் ஈக்குவல் டு 1. when you find two faces diagram எஃப் ஈக்குவல் டு 1 நீங்கள் எழுதினாவே போதும். 1 பாயிண்ட்ஸில் மட்டும் உங்களுக்கு பி பாயிண்ட் அண்ட் சி பாயிண்ட் வந்து ட்ரிபிள் பாயிண்ட்டு. இங்கே வந்து ட்ரிபிள் பாயிண்டில் எஃப் ஈக்குவல் டு 0, இந்த சின்ற ட்ரிபிள் பாயிண்டில் எஃப் ஈக்குவல் டு 0. ஓகே, அவ்வளோதான். டயக்ராம் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் calculate the degrees of freedom and the areas, curves and points. அதில் ஒரு curve வந்து என்னன்றது சொல்லணும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் a very easy, படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி தான். ஸோ இதோட இந்த ஃபேஸ் டயக்ராமில் நம்ம எல்லாமே பார்த்தோம். வாட்டர் பார்த்தோம், அது வந்து 1 காம்பனண்ட்டில் பார்த்தோம். 2 காம்பனண்ட்டில் லெட் சில்வர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து காங்க்ருவெண்ட்டில் ஜிசட் அண்ட் எம்ஜி பார்த்தோம். இன்காங்க்ருவெண்ட்டில் வந்து we saw this NaCl and H2O system. ஓகே, இது ஃபேஸ் டயக்ராமில் 2 ஃப்ரெண்டில். இன்னும் வந்து சொல்யூஷன்ஸில் இன்னொன்று வருது, CST. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.